Hi guys, welcome to Big Topic. ரோட் ஷோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது திமுக நபர்களுக்கு தெரியாது. தாவேக கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம தளபதியோட தொண்டர்கள் எல்லாம் பார்த்தோன்னா பாடம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே. ஏன்னா நேற்று பார்த்தோன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுரைக்கு வந்திருந்தாரு. ஒரு பொதுக்குழு மீட்டிங்காக வந்திருந்தாரு. ஸோ அங்கே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டருக்கு வந்து ரோட் ஷோ நடத்தியிருக்காரு. ரோட்டில் பார்த்தோன்னா வந்து மக்கள் குவிவாங்க. மதுரைக்கு வந்திருக்காரு. மதுரை மக்கள் அப்படின்னா பார்த்தோன்னா திமுக ஆதரவாளர்கள் அப்படின்ற மாதிரி பயங்கரமான பில்டப் எல்லாம் பார்த்தோன்னா நேற்று சோசியல் மீடியாஸில் திமுக ஆஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லெவலில் க்ரௌடு பார்த்தோன்னா கட்டி ஏறும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் அங்கே பார்த்தோன்னா அவங்களோட கட்சி கொடிகள் தான் பார்த்தோன்னா ஒரு அடிக்கு ஒன்று பார்த்தோன்னா நட்டி வச்சிருக்காங்க. ரோடு ஃபுல்லாமே இருக்க தவிர அங்கே ஒரு மக்கள் கூட கிடையாது. யாருமே வரல ரோட் ஷோ பார்க்கறதுக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வர்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட வரல அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஆச்சரியமே. ஏன்னா ரொம்ப நாட்கள் கழிச்சு பார்த்தோன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அந்த பொதுக்குழு மதுரையில் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான யாருமே வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய எல்லாருக்கும் அதிர்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அது போயிட்டு இருக்கு. இதை வந்து இந்த திமுக ஆஃபீஸ் ஒரு நபர் இருப்பாங்க, இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் இருப்பாங்க. அதில் பார்த்தோன்னா மிக முக்கியமான ஆபாச பேச்சாளர் யார் அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தோன்னா இது ஒரு வீடியோ எடுத்து, அதாவது ஸ்டாலின் அவர்கள் கூடின நேரத்தில் பார்த்தோன்னா ஒரு சில கூட்டம் வந்துச்சு, ஒரு சில பேர் வந்தாங்க. அந்த ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்து போட்டு பார்த்தோன்னா இதை வந்து தளபதியோட கண்ணில் படம் வரைக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம பசங்க சும்மா வருவாங்களா? அவங்க பார்த்தோன்னா நீங்கள் நடத்திட்டு வந்த ரோட் ஷோ எந்த லெவல் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்ட இடத்துல இருந்து அவர் எங்கே வந்து நின்னாரோ அது வரைக்கும் பார்த்தோன்னா பசங்க வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அதை சோசியல் மீடியாஸில் வைரலாக்கி பார்த்தோன்னா இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ரோட்டில் யாருமே இல்லை. அவர் பார்த்தோன்னா ஒரு கேரவனில் வந்துட்டு இருக்காரு, போலீஸ் பாதுகாப்பெல்லாம் வருது, பின்னாடி ஒரு சில வண்டிகள் வருது, அவ்வளோதான். ரோட்டில் பார்த்தோன்னா ஒருத்தர் கூட கிடையாது. அந்த ரோடு பார்த்தோன்னா திமுகனோட கட்சி கொடிகள் நட்டி வச்சிருக்கிறதுனால மக்கள் கூட பார்த்தோன்னா பார்த்துட்டு பயந்துட்டு வராமல் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஏன்னா ரோட்டில் பார்த்தோன்னா நடந்து போகிற ஜனம் கூட யாருமே கிடையாது. அந்த லெவல் இருக்குது. வெறும் போலீஸ் பாதுகாப்பு தான் இருக்குது. போலீஸ் தான் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா நின்று இருக்காங்க. அந்த லெவல் போலீஸ் மட்டும்தான் இருக்காங்களே தவிர வேறு யாருமே கிடையாது. பொதுமக்களே வராத ஒரு இடத்துக்கு பார்த்தோன்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க திமுக நபர்கள். இதுதான்ப்பா இருக்கிறதுல ஆச்சரியமான அவசியம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோட் ஷோ வந்து தளபதி விஜய் மட்டும்தான் பண்ணுவாரா, நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு. உதயநிதி பார்த்தோன்னா கோவைக்கு தளபதி போயிருந்தார்ல, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா அவரும் போயிருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மதுரைக்கு பார்த்தோன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காரு. மதுரைக்கு ஆல்ரெடி தளபதி போயிருந்தால, ஜனநாயகம் ஷூட் நடக்கும்போது பார்த்தோன்னா போயிருந்தார்ல, அந்த டைம்லையும் பார்த்தோன்னா அங்கே அவர் வந்திருந்தார். சரி, விஜய் வந்திருந்தார். இப்போது அங்கே நம்மளும் போவோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் பார்த்தோன்னா ஒரு பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இந்த பக்கம் உதயநிதி, இந்த பக்கம் பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி ரோட் ஷோ நடத்துறதும் பார்த்தோன்னா ஃபெயிலியராக தான் முடிஞ்சிச்சு. இப்பவும் அதே ஃபெயிலியர் தான். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுமக்களை பார்த்தோன்னா வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியாஸில் இருக்குது. அதில் ஒரு பாட்டிலாம் பார்த்தோன்னா அந்த திமுகவோட அந்த போர்டெல்லாம் பிடிச்சிட்டு நடக்க முடியாமல் பார்த்தோன்னா கீழே போய் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் போய் கேட்குறாரு, என்ன பாட்டிங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, யாரோ கலைஞர் வர்றாராம்மா, அவரை பார்க்கறக்காக நான் வந்தேன், ஒரு 200 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, ஆனால் அது கூட இன்னும் தரல, அவ்வளோ தூரம் நடந்து போகணும், என்னால் நடக்க முடியல, அதனால தான் நான் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே வர்றது ஸ்டாலின் கூட தெரியாமல் கலைஞர் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்கு. அந்த லெவலில் தான் பார்த்தோன்னா அவன் அந்த பாட்டி கூட கிளாஸ் எடுத்துருக்காங்க. கலைஞர் இருந்தே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆக போகுது. ஸோ அவர் வர்றாரு அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தோம்னா அந்த பாட்டி வந்திருக்கு. அந்த லெவல் தான் அந்த பாட்டியோட அரசியலே இருக்குது. ஆனால் அந்த பாட்டியை பார்த்தோம்னா ஒரு 200 ரூபா கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு வந்து அந்த பாட்டினால நடக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கு. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி அங்கே இருக்கிற பெண்களை பார்த்தோன்னா ஒரு சில பேர் பார்த்தோன்னா கூட்டிகிட்டு வந்ததே இந்த மாதிரி காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. சில பேர் காசு கொடுத்தா கூட நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி கழிச்சிட்டாங்க போல். பெரிய அளவில் க்ரௌடே இல்லை. ஸோ இவங்க பார்த்தோன்னா 2026 நாங்கள் தான் பார்த்தோன்னா ஆட்சியை பிடிக்க போகிறோம், மறுபடியும் பார்த்தோன்னா 200க்கு 200 நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முதல்வரை பார்க்குறதுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இதில் இருக்கிறதுலே பெரிய காமெடி என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு ரோட் ஷோ நடத்தினார்ல, அதுக்கு தளபதி பார்த்தோன்னா மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்டில் சொல்கிறாரு, நான் ஒரு ஷூட்டிங்காக தான் போகிறேன், தயவு செஞ்சு யாரும் அங்கே வராதிங்க, பின்தொடர்ந்து வராதிங்க, அங்கே க்ரௌடு வேணாம் அப்படின்னு சொன்னார். சொல்லியும் கூட பார்த்தோன்னா அங்கே வந்து ரசிகர்கள் குவிஞ்சு கிடந்தாங்க. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற வரைக்கும் பார்த்தோன்னா வந்து ரசிகர்கள் கூட்டம் அலைமோதிட்டே தான் இருந்துச்சு. அந்த லெவல் இருந்துச்சு. அவர் வர வேணான்னு சொல்லி கூட பார்த்தோன்னா ரசிகர்கள் நின்றுருந்தாங்க. அந்த லெவல் இருந்துச்சு. இப்போ இங்கே காசு கொடுத்து வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க, அப்போ கூட யாரும் வரல. ஆனால் இது பார்த்தோன்னா ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பிளானிங் இருந்து கூட பார்த்தோன்னா மக்கள் யாருமே பார்க்க வரல. இதில் திமுக நபர்கள் உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் ஒரு நடிகர் இருக்காரு, அவரை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கூட்டம் வரதா செய்யும் அப்படின்னு இவங்க தான் சொல்கிறாங்க. சரி, நடிகனால் கூட பார்த்தோன்னா அந்த கூட்டத்தை கூட்ட முடியுது. அவருக்கு பார்த்தோன்னா அந்த மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்களான்னா இல்லை. இப்போ ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர், ஒரு நடிகன் பெருசா முதலமைச்சர் பெருசான்னா முதலமைச்சர் தான் பெருசு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு முதலமைச்சர் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்காக கூட பார்த்தோன்னா அங்கே அந்த மதுரை தொகுதியில் ஓட்டு போட்டிருப்பாங்களா அங்கே மக்கள் முதல்வர் அவர்களுக்கு, அந்த ஓட்டு போட்ட மக்கள் கூட அங்கே வரல. ஆனால் இங்கே ஒரு நடிகனுக்கு கூட்டம் வந்துருச்சு. அவருக்கு இன்னும் பார்த்தோன்னா ஓட்டு கூட யாருமே போடல. அவரால் அந்த கூட்டத்தை கூட்ட முடியுது. ஒரு முதலமைச்சர்னால அந்த கூட்டத்தை கூட்ட முடியல. அவரை சுற்றி இருக்கிற மற்ற கட்சி நிர்வாகிகளாலையும் அந்த கூட்டத்தை கூட்ட முடியல. காசு கொடுத்தாலும் கூட்ட முடியல. இதுதான் அவருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம்.
இது வந்து தளபதிக்கு தானாக சேர்ற ஒரு கூட்டம். இவங்க பார்த்தோன்னா வாண்டடாக சேர்க்குற ஒரு கூட்டம். அது கூட ஆள் வர மாட்டேங்குது. இதில் இன்னொன்று சொன்னாங்க, அந்த மதுரையில் பார்த்தோன்னா தளபதி வந்து ரோட் ஷோ நடத்தும் போது ஒன்று சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ரோட் ஷோ நடத்துகிறவரெல்லாம் எங்கள் முதல்வர் கிடையாது, அவரெல்லாம் பார்த்தோன்னா மக்களுக்கான முதல்வர் அப்படின்னாங்க. இங்கே பார்த்தோன்னா அந்த முதல்வரை பார்க்குறக்கு மக்களே வரல. இது ஒரு காமெடியாக நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் விட ரோட் ஷோ நடத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு திமுக நபர்கள் தான் பேசுகிறாங்க. இப்போ வந்து ஸ்டாலின் அவர் ரோட் ஷோ வந்திருக்காருல, அந்த ரோட் ஷோ எடுத்து போட்டு பார்த்தோம்னா இதை வந்து விஜய் கண்ணில் படுமுறை ஷேர் செய்யும் அப்படின்றாங்க. அதாவது இவங்க இப்போ ரோட் ஷோ நடத்துறது சரின்றாங்களா தப்புன்றாங்களா, இவங்களுக்குள்ளே பார்த்தோன்னா 1008 முரண்பாடுகள் இருக்குது. இதையும் பார்த்தோன்னா கிளாரிஃபை கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு சைடு காமெடியாக போயிட்டு இருக்கு. இந்த திமுக ஆஃபீஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் 200 ரூபாய் கொடுத்து அந்த மக்களை கூட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த 200 ரூபாய்க்கெல்லாம் வர மாட்டாங்க போல. சரி, இவங்க தான் பார்த்தோன்னா பயங்கரமாலாம் பணம் வச்சிருக்காங்களா, ஊழல் கொள்ளையடிச்சு ஒரு 200 ரூபாயிலேருந்து ஒரு 300 400 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்னா இல்லை. ஆனால் தமிழ்நாடு பார்த்தோன்னா பொருளாதாரத்தில் சிறந்த ஒரு மாநிலமாக இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் பார்த்தோன்னா அந்த மக்களுக்கு 200 ரூபா தான் கொடுத்துட்ருக்காங்க. அதில் இருந்தாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் கூட கூட்டம் வருவேணுமோ, அதுவும் பண்ணுறது கிடையாது. அந்த 200 ரூபாயாவது இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தளபதி பார்த்தோன்னா ஒரு 10 பைசா இல்லாமல் நீங்கள் வராதிங்க என்ன பார்க்குறக்குன்னு சொல்லியும் கூட பார்த்தோன்னா அவர் பார்க்குறக்கு அந்தளவுக்கு க்ரௌடு வந்துச்சு. கிட்டத்தட்ட போலீஸ்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய க்ரௌடு அங்கே ஏறிச்சு. அது சமாளிக்கவே முடியாமல் பார்த்தோன்னா போலீஸே திணறிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இங்கே ஒரு அடிக்கு ஒரு போலீஸ் நிற்கிறாங்க, அவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஃப்ரீயாக ஜாலியாக நின்றுருக்காங்க நியாயம் பேசிட்டு. எதுவும் பார்த்தோன்னா பெரிய லெவலில் அங்கே என்ன சொல்கிறது, எந்த ஒரு மக்களும் இல்லாதனால அவங்களுக்கு வேலையும் இல்லை, ரொம்ப ஃப்ரீடமாக நின்றுருக்குறாங்க. அந்த லெவலில் இருக்குது முதல்வருக்கு. இதுதான் முதல்வருக்கும் விஜய்க்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஸோ அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கே எப்படி அப்படின்னா, இன்னும் எலெக்ஷனில் நிற்கும் போது கண்டிப்பாக தளபதி எல்லாம் நம்ம நினச்ச அந்த இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா இன்னும் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் தொடர்ந்து தவாய்க்கினர் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்தோன்னா அதுவும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ரோட் ஷோ பார்த்தோன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் நடத்துறது முற்றிலும் ஃபெயிலர் தான். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நடத்தியிருந்தார்ல, அந்த ஃபெயிலியர் மாதிரி இதுவும் பார்த்தோன்னா அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு. இவங்க சொல்லுவாங்க எல்லாரும் பார்த்தோன்னா வந்து முதல்வர் ஆயிட முடியாது அப்படின்னு. முதல்வர் ஆயிட முடியாது தான். ஆனால் இப்போ தான் பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்களே இந்த 5 வருஷமாக தான் முதல்வர். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா அவர் முதல்வரே கிடையாது. இப்போ தான் அவரே முதல்வர் ஆகியிருக்காரு. அவருக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக கட்சியில் பயணிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவரே இப்போ தான் முதல்வர் ஆகியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ இப்போ விஜய் அவர்கள் பார்த்தோன்னா இப்போ வந்திருக்காரு, அவரும் முதல்வராக தான் ட்ரை பண்ணுறாரு. ஸோ எந்த ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் எல்லாருமே நாங்கள் முதல்வர் ஆகணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ நான் தேவைக்கா அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்கள் போய் அதிமுகவில் ஜாயின் பண்ணிடுறோம் அப்படின்னா தளபதி சொல்லுவார். அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவரும் பார்த்தோன்னா முதலமைச்சர் ஆகணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். 2026 தேர்தல் களம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க போகுது. ஆல்ரெடி பார்த்தோன்னா திமுக, அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர் இப்படியெல்லாம் பார்த்தோன்னா பிரச்சாரங்கள் சூடுபிடிக்கும். ஆனால் இப்போ தாவேக்க உள்ள என்ட்ரி ஆகிக்கிறதுனால தளபதி விஜய் அவர்கள் இவங்க 4 பேரை பற்றியும் பார்த்தோன்னா ஒட்டுமொத்தம் பேசலாம். இங்கே திமுக வந்து எப்பவுமே அதிமுக தான் பேச முடியும், அதிமுக திமுக தான் பேச முடியும். ஆனால் இவங்க 2 பேருமே தளபதி பேச முடியும், பிஜேபியும் சேர்த்து. அந்த லெவலில் இருக்குது. அதனால் பார்த்தோன்னா விஜய் அவர்களோட பிரச்சாரம் அப்படிங்கிறது இதில் வந்து மெயின் கான்செப்டாக பார்க்கப்படும். 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதனோட வெற்றி நோக்கி நம்ம பயணிப்போம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி எத்தனை ரோட் ஷோ நடத்தினாலும் பார்த்தோன்னா மக்கள் யார் பின்னாடி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தளபதிக்கு இருக்கிற அந்த மவுஸ் பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது. ரோட் ஷோ நடத்தி கூட்டம் கூட்டினாலும் ஒரு பெரிய விஷயமானு பேசுவாங்க. இப்போ என்னன்னா ரோட் ஷோ வந்து நாங்களும் நடத்துவோம் அப்படின்னு இவங்களே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கருத்தில் கூட முரண்படுறாங்களே திமுக நபர்கள் ஏன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதுக்கு ஆன்சர் தெரிந்த ஊப்பிகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.